ஹாய் கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சியூல். நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம இன்டெக்ரல்ஸ் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இன்டெக்ரல்ஸ் சாப்டரில் முக்கியமாக இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மெத்தட் ஆஃப் பார்ஷியல் ஃப்ராக்ஷனோட எக்ஸசைஸ் கொஷின் பார்க்க போகிறோம். ஓகே, நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்களுக்கு மெத்தட் ஆஃப் பார்ஷியல் ஃப்ராக்ஷனை என்னன்ட்டு ரொம்ப கிளியராகவே ரொம்ப நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வரைக்கும் இன்டெக்ரேஷனில் நியர்லி நம்ம முடிச்சிட்டோம். 70%, 80% கூட வச்சுக்கலாம். 80% ஆஃப் போர்ஷன் வந்து இன்டெக்ரேஷனில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் ஐ நோ உங்கள் ரியாக்ஷன் வந்து இந்த வடிவல் சார் மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, எப்போ முடிச்சாச்சு ஒரு வழியாக. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக படிச்சிருப்பீங்க, நல்லா புரிஞ்சிருக்கும். ஓகே, எல்லாமே ரொம்ப டீப்பாக எடுத்திருக்கேன்னா ஒரு எக்ஸசைஸ்லையும் ஒரு கொஷினும் விடலை. எல்லா கொஷினுக்கும் ப்ராப்பரான உங்களுக்கு ஹிண்ட்டு அண்ட் சம்ஸ்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸசைஸ் 7.5 போட்டுருவோம். இது ப்ராக்டிக்கலி சொல்லணும்னா இது ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இவ்வளோ நேரம் போட்டு அந்த ப்ரீவியஸ் எக்ஸசைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸசைஸ் ஈஸியாக தான் இருக்கும். டோன்ட் வரி, நான் உங்களுக்கு பார்த்துக்கிறேன். பிஃபோர் ஸ்டார்டிங் ஒரு முக்கியமான கோட் ஒன்று உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, கிரேட் திங் நெவர் கேம் ஃப்ரம் கம்ஃபர்ட் ஜோன். ஓகே, எந்த விஷயமும் கம்ஃபர்ட் ஜோனில் கிடச்சதே கிடையாது. எந்த விஷயமாக வேணால் எடுத்துக்கலாமே. நம்மளோட ஃப்ரீடமே எடுத்துப்போமே. நம்ம பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தோம். ரொம்ப நாளாக வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் பிரிட்டிஷர்ஸ் நம்ம ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க தான் நம்மளை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக. மோர் தென் 200 இயர்ஸ் 300 இயர்ஸ் கிட்ட வந்து பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, வாட் ஹேப்பன், எப்படி நம்ம வந்து அந்த பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து நம்ம வெளியே வந்தோம்? ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம எல்லாம் கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி கஷ்டப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஓகே, என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷர்ஸ் தான் நம்மளை கஷ்டப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஒன்ஸ் நமக்கு அந்த கஷ்டப்பட ஆரம்பித்த ஸ்டேட்டுக்கு அப்புறம் நமக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு, இல்லை நம்மளால் இந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது, நம்ம இதை விட்டு வெளியே வரணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்கள எதிர்த்தாங்க, சண்டை போட்டாங்க, நிறைய பேர் வந்து மரணம் அடைஞ்சாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணி கஷ்டப்பட்டு ஃபைனலாக என்ன ஆச்சு, அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடச்சிச்சு பிரிட்டிஷ்கிட்டேருந்து. வி காட் ஃப்ரீடம். ஓகே, அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்லேயும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஓகே, அதுவும் நீங்கள் அச்சீவ் பண்ண நினைக்கிற விஷயம் வந்து எல்லாருமே அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அப்போ ரொம்ப கஷ்டப்படணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப்னு எடுத்தோம்னாக்கா, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க, எல்லோரும் அந்த கம்பெனிக்கு போகிறவங்களாம் சீக்கிரமாக நான் மேனேஜர் ஆகிடணும், சீக்கிரமாக டிஎல் ஆகிடணும், சீக்கிரமாக ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த கம்பெனியில் சேர்கிற எல்லாருமே அதை தான் ஆசைப்படுவாங்க. ஓகே, பட் அதுக்காக எத்தனை பேர் அந்த கம்பெனியில் உழைக்கிறாங்கன்றது முக்கியம். ஓகே, ஸோ ஃபர்கெட் அபவுட் த கம்பெனிஸ். உங்களோட ஸ்கூல் ஜோனுக்கு வந்துடுவோம். உங்கள் ஸ்கூலில் இருக்க ஒருத்தர்கிட்டையும் கேளுங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்ட்டு. எல்லாருமே ஒன்று தான் சொல்லுவாங்க, ஐஐடி சேரணும், என்ஐடி சேரணும், பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. ஓகே, பட் அதுக்காக ரியல்லி யார் உழைக்கிறீங்க, அதுதான் மேட்டர். ஓகே, ஸோ அப்படி உழைக்கணும்னாக்கா நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தோம்னா நமக்கு வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான திறமையே கிடைக்காது. நீங்கள் இப்போ எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னு நான் இந்த சின்ன பை சார்ட்டை வச்சு சொல்லிடுறேன். see here, ஒருவேளை உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் பிலீஃபே நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். இப்போ நான் டக்குன்னு வந்து உங்ககிட்ட வந்து ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்கிறேன். எடுத்த உடனே இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி போகிறீங்களா, அப்போ நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க. ஓகே, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க. இந்த ஜோனில் இருந்தால் உங்களுக்கு எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே, அதுவே வந்து உங்களை ஏதாச்சும் நான் வந்து நீ இதை தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகே, ஐ எம் டெல்லிங் யூ தட் யூ டிட் திஸ் ராங். ஓகே, அப்படி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அது இல்லைன்னு மறுக்கிறீங்க. ஓகே, நான் தப்பு பண்ணலன்னு சொல்லிவிட்டு மறுக்கிறீங்க. அப்போ என்னது, நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கீங்க. ஏன்னா பிகாஸ் நீங்கள் வந்து உங்களை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எஃபோர்ட்டே எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இதை கரெக்ட் பண்ணி எஃபோர்ட் எடுத்தால் தானே உங்களால் அடுத்து அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து உங்களை கரெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் பில்ட் பண்ண முடியும். பட் இதுக்கு நீங்கள் சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா நீங்கள் இந்த சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எப்படி ட்ரைங் நியூ திங்ஸ். ஓகே, நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுவீங்க. மேபி நீங்கள் வந்து புதுசாக உங்களுக்கு தெரியாத டாபிக்ஸ் படிக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு தெரியாத ஒரு ஸ்கில்லை கற்றுக்குறீங்க, உங்களுக்கு தெரியாத ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாத ஒரு ஹேபிட்டை வளர்க்குறீங்க. எஸ், யூ ஆர் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஓகே, ஸ்ட்ரெச் கோல்ஸ். உங்கள் கோல்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி இந்த கோல்ஸை சாதிச்சிட்டேன், அடுத்து இந்த கோல். அப்போ நீங்கள் வந்து யூ ஆர் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஓகே, செகண்டு க்ரோத் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் க்ரோ ஆகிட்டு இருக்கீங்க. நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் இல்லை. நேற்று ஒரு 5 சாப்டர் படிச்சிங்கன்னா இன்றைக்கி 6 சாப்டர் படிக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கீங்க. கங்க்ராட்ஸ், யூ ஆர் இன் யுவர் டிஸ்கம்ஃபர்ட் ஜோன். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமே இது கிடைக்க போகுது. முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ட், இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா, டெஃபினெட்லி யூ ஆர் டூயிங் சம்திங் நியூடா, டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, பிகாஸ் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து யாருக்கு வரும்னா, யாராச்சும் உண்மையாலேயே ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிடைக்கும்.
ஓகே, ஒருத்தன் வந்து எதையுமே கண்டுக்காமல் கேம் விளையாடிக்கிட்டு சும்மா சேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கவனுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவன் ஜாலியாக இருப்பான். எல்லாருக்குமே அவனை பார்த்தா பொறாமையாக இருக்கும், எப்படி இவ்வளோ ஜாலியாக இருக்கான் அப்படின்ட்டு. பிகாஸ் ஒரே ஒரு ரீசன் தான், அவன் எதையுமே சாதிச்சிருக்க மாட்டான், லைஃப்பில் வந்து எதையுமே அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டான். பட் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கவங்க அவங்க ஏதோ ஒன்றுத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்காக கான்ஸ்டண்ட்டாக அந்த ஸ்ட்ரெஸ் எதுக்கு வருதுன்னா ஃபெயிலியர்ஸ் இருக்குது, அந்த ஃபெயிலியர்ஸ் அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் they are getting stressed. ஓகே, அடுத்து ஃபோர்ஸ் டு லேர்ன் சம்திங். அதுதான். ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கற்றுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஸ்கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எதையோ ஒன்று அச்சீவ் பண்ணுறீங்கன்றதுக்கான அடையாளம். சரியா? நவ் இந்த ஜோன் பாருங்கள், கம்ஃபர்ட் ஜோன், சேஃப் அண்ட் கண்ட்ரோல். இதில் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இங்கே எந்த இடத்துல இருக்கீங்கன்ட்டு. ஒருவேளை நீங்கள் இதில் இருக்கீங்களா, டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஏதாச்சும் பண்ணணும், ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், எதையாச்சும் ஒன்று சாதிக்கிறதுக்கான மோட்டிவ் கொண்டு வரணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து எக்ஸ்கியூசஸ் இருக்குது, உங்களுக்கு ஆசை இருக்குது, ஒரு விஷயத்தை பண்ணணுன்னு ஆசை இருக்குது, பட் யூ ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் எக்ஸ்கியூஸ். ஓகே, அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லை, நீங்கள் படிக்கிறீங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரல. ஓகே, அண்ட் இன்னொருத்தவங்க ஏதாச்சும் சொன்னால் அதை அப்படியே நம்பிடுறது, நீ வந்து சரியாக பண்ண மாட்டே அப்படின்னு சொன்னால் உடனே நம்பிடுறது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபியர் ஜோனில் இருக்கீங்க. ஓகே, நீங்கள் ஃபியர் ஜோனில் இருக்கீங்க, கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வந்துட்டீங்க, பட் ஆனால் ஃபியர் ஜோனில் இருக்கீங்க. லேர்னிங் ஜோன். ஓகே, இது எப்போனா நீங்கள் அக்வயரிங் நியூ ஸ்கில்ஸ், புதுசாக ஸ்கில்ஸ் கற்றுருக்கீங்க, புதுசாக கற்றுக்க ஆரம்பிச்சிருங்க, சாப்டர்ஸ்லாம் படிக்கிறீங்க, புது லெசன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாத லெசன் படிக்கிறீங்க, அண்ட் டீலிங் வித் ப்ராப்ளம்ஸ், உங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் லேர்னிங் ஜோனில் இருக்கீங்க. க்ரோத் ஜோன், இதுதான் முக்கியம். இந்த ஜோனை அட்டைன் பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக. எப்படி, எதுக்காக நீங்கள் படிக்கிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, நான் உங்களுக்கு இந்த ஜோன் வர்றதுக்காக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. ஓகே, நான் உங்களுக்கு பர்பஸ் சொல்கிறேன், எதுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, எதுக்கு இப்போ 12th ஸ்டாண்டர்ட் வந்து இவ்வளோ நல்லா படிக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, ட்ரீம்ஸ் இருக்குது, லைவ் ட்ரீம்ஸ். இப்போ நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்றது இன்றைக்கே நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. ஓகே, அதெல்லாம் லைவ் ட்ரீம்ஸ் சொல்லுவாங்க. செட் நியூ கோல்ஸ், புதுசாக கோல்ஸ் செட் பண்ணுறீங்களா? எஸ், கங்க்ராட்ஸ், நீங்கள் வந்து க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே கைஸ், ஸோ இதெல்லாம் தான் கம்ஃபர்ட் ஜோனுக்கும் டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்கும் வித்தியாசம். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸில் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுனால என்ன லாஸஸ் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறனால என்ன லாஸஸ்ன்னு பார்ப்போம். சரியா? அண்ட் ஒன் மோர் திங், ஓ மை காட் கைஸ், ஒரே ஒரு நிமிஷம், ஐ வில் கெட் பேக். வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா, மை சாங்கண்ணி கேளுங்கண்ணா. ஓகே கைஸ், ஓகே, ஸோ லெசன் ஸ்டார்ட் பண்ணிடலாம், எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐ நோ 6 minutes ஆகிடுச்சு ஆல்ரெடி. கான்செப்ட் கேப்சூல் யூடியூப் சேனல். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு பாதி போர்ஷன்ஸை நடத்தி முடிச்சிட்டோம். அண்ட் மோஸ்ட்லி நவம்பருக்குள்ளே நம்ம எல்லா லெசனும் முடிச்சிடுவோம். ஓகே, அண்ட் என்ன ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம்னா, இவ்வளோ முடித்தோம் எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஐ எம் ஹேவிங் ஒன்லி 356 சப்ஸ்கிரிப்ஷன் ஆஸ் ஆஃப் டுடே. ஓகே கைஸ், நான் உங்களுக்கு என்ன டார்கெட் வைக்க போகிறேன்னா, உண்மையாலே நான் பண்ணுற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா, நீங்கள் பார்க்குற ஒருத்தரும் அட்லீஸ்ட் உங்களோட ஒரு ஃப்ரெண்டையாச்சும் கூட்டிகிட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓகே, தட் இஸ் நாட் ஃபார் மை பெனிஃபிட். ஓகே, அவங்க ஃப்ரெண்டுக்கு அதனால் கண்டிப்பாக யூஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கற்றுக்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் பார்த்து கற்றுக்கணும். ப்ளீஸ் டூ தட். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. என்னோடய டார்கெட் என்னென்னா ஒரு 360. ஓகே, 360னா இன்றைக்கே வந்துடும். ஓகே, 370 என்னோடய டார்கெட், என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன். ஐ நோ பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் 10,000, 50,000, 60,000 சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வெறும்னே 370 தான் கேட்குறேன் உங்ககிட்ட. ஓகே, ஐ நோ தட் இட் இஸ் குவைட் ஸ்மால் ஒன், பட் எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்கள் படிக்கிறீங்களா, எனக்கு அதுவே போதும். ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் மை மோட்டிவேஷன். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் 370 சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். ஓகே, ஐ டோன்ட் நோ, நீங்கள் பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்டு எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்து இந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ண வச்சுருங்க. தட் இஸ் இனஃப் ஃபார் மீ. ஓகே guys, finally let's begin the video. I know இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, 8 நிமிஷம் ஆச்சு இதுக்கு. ஓகே, பட் இட் இஸ் ஃபார் யுவர் பர்பஸ். ஓகே, இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஓகே, எக்ஸசைஸ் சால்வ் பண்ணலாம். எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ் நேற்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஓகே, அது நான் இன்றைக்கி பின் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஓகே கைஸ், ஒன்றும் இல்லை, அந்த ஒரு 6 டைப்ஸ் சொல்லியிருந்தால பார்ஷியல் ஃபார்ம். ஓகே, அதை நோட்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிறப்ப நீங்கள் அந்த பார்ஷியல் ஃபார்மோட டேபிள் எடுத்து பாருங்கள். ஒன்றும் இல்லை, என்சிஆர்டிலே ஒரு டேபிள் இருக்கும். ஓகே, அந்த டேபிள் பாருங்கள். உங்களோட பார்ஷியல் ஃப்ராக்ஷனை எப்படி வந்து நம்ம உங்களோட ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணுன்ட்டு ஒரு 6 மெத்தட் இருந்துச்சு. ஓகே, 6 டெக்னிக்ஸ் இருந்துச்சு. அந்த 6 டெக்னிக்ஸ்க்கான இதுவை நேற்றே பார்த்தோம், நோட்ஸை எடுத்து வச்சுருப்பீங்க. இருந்தாலும் வந்து என்சிஆர்டியில் ஒரு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டெகிரேட் த ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஷின்லேருந்து ஆரம்பிப்போம். வெரி சிம்பிள்டா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். டோன்ட் வரி, டக்குன்னு போட்டுடலாம். ஓகே,
See, first version x divided by x plus 1 into x plus 2. ஓகே, இதை வந்து இன்டெகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் கொஸ்டின் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன சொன்னேன், இது என்ன டைப்பில் வரும்னு கிளாஸிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனில் வராது, கரெக்ட். அப்புறம் இது மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன்லேயும் கண்டிப்பாக வராது, கரெக்டாக. இதை சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் போட்டும் ஒன்றும் யூஸ் இல்லை, கரெக்டாக. அண்ட் மெத்தட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் வரும். ஓகே, உங்களுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மெத்தட் சொல்கிறப்ப கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் இதை போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இட் இஸ் நாட் தட் யூ கேனாட் டூ தட். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் இது போடலாம், பட் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பார்க்கறதுனால we will try to solve this in partial fraction. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அடுத்து என்னென்னா இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இல்லை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனானு பார்க்கணும். ஓகே, ஸோ இது டெஃபினட்டாக ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான், பிகாஸ் நியூமரேட்டரில் டிகிரி வந்து 2 இருக்குது, எக்ஸோட டிகிரி 2 இருக்குது, டினாமினேட்டரில் டிகிரி வந்து 2 இருக்குது, நியூமரேட்டரில் 1 இருக்குது. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி பார்ஷியல், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட டேர்ம். ஓகே, அதாவது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 என்ன போட்டுக்கலாம், சிம்பிளி ஏ பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, சிம்பிள் தான், ஏ பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு போட்டுக்கலாம். சரியா, போக 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 இதுவும் உங்களுக்கு பழகிடும். இது படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, போக போக ப்ராக்டிஸ் பண்ண இதுவும் பழகிடும். சரியா, ஸோ இப்படி போட்டதுனால என்ன ஆகிடுச்சுன்னா நம்ம இப்போ ஏ அண்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி, நேற்று எனக்கு தெரியும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க கோஷன்ட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, சரி, கோஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒன்று நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன மெத்தடில் அதான் அந்த எக்ஸோட வேரியபிளை ஈக்குவேட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம், அது ஒரு மெத்தட். ஓகே, அப்படி இல்லைனா இன்றைக்கி இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன், அந்த மெத்தடில் போடுங்க, அது டெஃபினட்டாக ஈஸியாக இருக்கும். சரியா, ஸோ என்ன பண்ணுங்கள், இதை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளையிங் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுக்கிறதுனால என்ன ஆகிடுச்சுன்னா இந்த இதுவும் எனக்கு கேன்சல் அவுட் ஆகிடும். அப்படி இல்லாட்டி இன்னொரு விதத்தில் சொல்லணுன்னா மல்டிப்ளையிங் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ரெண்டு சைடும் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 பண்ணாக்க என்ன ஆகும், இந்த இடத்துல இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிட்டு வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல், ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 வருது. இந்த இடத்துல அதே மாதிரி பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும் பாக்கி இருக்கும். சரியா, ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா நான் இதுதான் சொன்னேன், கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அதாவது என்ன பண்ணுங்கள், இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், ஏஎக்ஸ் இன்ட்டு 2a, பிஎக்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் 2a ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் பின்னு வரும், கரெக்டாக. ஸோ அதில் என்ன பண்ணிட்டேன்னா எக்ஸு காமன் எடுத்தால் என்ன ஆகும், ஏ ப்ளஸ் பி மட்டும் இருக்கும். ஓகே, அப்புறம் மீதி என்ன இருக்குது, 2a இருக்குது, ஒரு பி இருக்குது, ஸோ 2a ப்ளஸ் பி இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 2a ப்ளஸ் பி, இதில் இது வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, அண்ட் எக்ஸ் இங்கே இருக்குது, எக்ஸோட வேரியபிள் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் சொன்னேன், ஈக்குவேட்டிங் த வேரியபிள்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, கம்பேரிங் த லைக் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம், கம்பேரிங் த லைக் பவர் ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸோட பவர் 1. ஓகே, இதோட கோஷன்ட் என்ன, ஏ ப்ளஸ் பி. இந்த இடத்துல எக்ஸோட பவர் என்ன, 1, இதோட கோஷன்ட் என்ன, 1. ஸோ ஈக்குவேட்டிங் 1 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஓகே, வி கெட் ஏ ஈக்குவல் டு வாட், இப்போதைக்கு எதுவும் கன்க்ளூஷன் கிடையாது, 1 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இருக்குது. ஓகே, அடுத்து கான்ஸ்டன்ட் ஈக்குவேட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஏதாச்சும் கான்ஸ்டன்ட் இருக்கா, கிடையாது, கரெக்டாக. கான்ஸ்டன்ட் வந்து 0. ஓகே, இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் என்னது, இந்த டேர்ம் மட்டும் கான்ஸ்டன்ட் 2a ப்ளஸ் பி. ஸோ ஈக்குவேட்டிங் 0 ஈக்குவல் டு 2a ப்ளஸ் பி. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1 இருக்குது, 2a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0 இருக்குது. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண உங்களுக்கு தெரியும், கரெக்டாக. சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஏ ஈக்குவல் டு -1 அண்ட் பி ஈக்குவல் டு 2. ஓகே, ஒன்ஸ் நமக்கு ஏ அண்ட் பி வேல்யூ தெரிஞ்சுன்னா இந்த ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் கொண்டு போயிட்டு அப்படியே என்ன பண்ணுங்கள், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன ஆகுது நமக்கு ஆக்சுவலாக கொஸ்டின் என்ன, இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ண சொன்னாங்க. இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2 dx. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம், 1 பை ஏவோட வேல்யூ என்னது, -1. ஸோ மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 dx தனியாக பண்ணிக்கிறேன். அண்ட் பி பை எக்ஸ் ப்ளஸ் 2 இருந்துச்சு, ஸோ பிக்கு பதிலாக 2 போட்டேன். அந்த 2 வெளியே காமனாக எடுத்துகிட்டேன், 1 பை எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ டிஎக்ஸ். சி எவ்வளோ சிம்பிள். இப்போ இது இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா இதை இன்டெகிரேட் பண்ண மாதிரி அர்த்தம். சரியா, ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி, மைனஸ் அப்படியே வெளியே இருக்கட்டும். 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன், எக்ஸ் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1, கரெக்டாக. அதே மாதிரி 2 இன்ட்டு 1 பை எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டெகிரேட் பண்ணால் லாக் ஆஃப் x plus 2, சிம்பிள். ஓகே, ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் சால்வ் பண்ணி எழுதணுன்னாலும் எழுதிக்கலாம். இது என்ன, log a log b, log a minus log b is log a divided by log b. ஓகே, இன்னொரு கண்டிஷன் என்ன, 2 log x plus 2 இருந்துச்சுன்னா we can write it as log of x plus 2 whole square. Okay, so log of x plus 2 whole square divided by x plus 1 plus c. This is what the answer. புரிஞ்சா? So this is method of what, partial fraction. Clear? ஒரு வாட்டி சொல்கிறேன், சம்மரி சொல்கிறேன், கவனிங்க. given partial fraction இதை எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம், இதை partial fractionல போடணுன்ட்டு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். எப்போல்லாம் உங்களுக்கு தனியாக
ஓகே, ஃபேக்டர்ஸ் கிடைக்குதோ, இப்போ இந்த இடத்துல 2 ஃபேக்டர்ஸ் கிளியராக தெரியுது கரெக்டாக. அப்போ இதை கண்டிப்பாக நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல உங்களால் ஃபேக்டர்ஸே எடுக்க முடியலன்னா அப்போ நீங்கள் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்ஸ் போகணும். ஓகே, இந்த இடத்துல 2 செப்பரேட் ஃபேக்டர்ஸ் இருக்குனால நம்ம பார்ஷியல் ஃபேக்டர் வச்சு போடுறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஏபி அந்த டெக்னிக் ஏற்ற மாதிரி ஏ அண்ட் பி போட்டுப்போம். அண்டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ மெத்தட் ஆஃப் கம்பேரிங் த கோஷன்ட் ஆஃப் எக்ஸை வச்சு போடுறோம், லைக் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சு போடுவோம். டோன்ட் வரி, இது உங்களுக்கு ஒரு வேளை கஷ்டமாக இருந்துச்சா இப்போ இதுக்கு அடுத்து ஒரு சம் போடுறேன், அதில் போடுவோம் பாருங்கள், அது இன்னும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. ஓகே, ஸோ அப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படியும் போட்டுக்கலாம் இல்லை அந்த மெத்தட்லேயும் போட்டுக்கலாம். அடுத்து என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் எக்ஸோட வேல்யூ அந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம், 30 கொஷின் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக போட்டுகிட்டே போவோம். சரியா, நீங்கள் வேணும்னா நடுவில் பிரேக் எடுத்துகிட்டே வாங்க, பட் நான் அப்படி கிடையாது, லைவ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். மேபி நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க, பிகாஸ் நான் இன் பிட்வீன் பிரேக் பண்ணனாக்கா நான் ஃபஸ்ட் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ எம் டோட்டலி டேக்கிங் த கிளாஸ் இன் அ லைவ் மோட். ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இன்டெக்ரல் ஆஃப் 1/x² - 9. ஓகே கைஸ், 1/x² - 9 எப்படி சால்வ் பண்ணணுன்னாக்கா ஒரே விஷயம் தான், ஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியுதா முடியலையான்னு பார்க்கணும். ஒருவேளை உங்களால் ஃபேக்டர் கண்டுபிடிக்க முடிஞ்சால் நீங்கள் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணோன்னா இட் ஷுட் பி அ பர்ஃபெக்ட், என்ன சொல்கிறது, பர்ஃபெக்ட், ஐயோ அந்த டேர்ம் டக்குன்னு வர மாட்டேங்குது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அண்ட் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கரெக்டாக. அப்போ வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கணும் கரெக்டாக. ஸோ சி கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா x² - 9² நான் என்ன எழுதிக்கலாம், 1/x² - 3² போட்டுக்கலாம். ஓகே, x² - 3² இருக்குது. இதோட ஃபேக்டர் என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? டெஃபினெட்லி a² - b² ஃபார்ம் தானே, a + b × a - b. ஸோ ஆப்வியஸாக இதுதானே இதோட ஃபேக்டர். ஓகே, சின்ஸ் என்னால் ஃபேக்டரை ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சதுனால ஐ எம் கோயிங் டு அப்ளை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். ஓகே, பட் இந்த எக்ஸசைஸே பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ன்றனால நீங்கள் வந்து ஜென்ரலாகவே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வச்சு போட்டிருப்பீங்க. பட் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு வந்து இன்டெகிரேஷனை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியும். சரியா, ஸோ அதனால தான் நான் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இல்லாட்டி நான் வந்து டேரெக்டாக கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் கூட இதை போட்டு நான் முடிச்சிருப்பேன். சரியா, ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எதுக்கு போட்டுன்றது தெரியணும். ஓகே, இப்போ இது இந்த ஃபார்ம் பார்த்தாலே தெரியுது, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம், இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணணும், a/x + 3 + b/x - 3 மக பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. a/x + 3 + b/x - 3 போட்டாலே டேரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, a அண்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும், மல்டிப்ளை x², அதான் x + 3 and x - 3 தான் உங்கள் ஃபேக்டரு. போத் சைடு இதை வச்சு மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இந்த சைடு வந்து 1 மட்டும்தான் இருக்கும், ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இந்த சைடு x + 3 இருக்குது, அங்கே ஒரு x + 3 மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா அதுவும் கேன்சல் ஆகிடும், x - 3 மட்டும் இருக்கும். ஸோ x - 3 மட்டும் இருக்குது. அண்ட் இந்த டேர்ம் அப்படியே b இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணோம்னா x - 3 x - 3 கேன்சல் ஆகிட்டு b × x + 3 மட்டும் இருக்குது. சரியா, சி கைஸ், இந்த கொஷனும் ஒரு வாட்டி கோஷன்ட் ஆஃப் எக்ஸ் மெத்தடில் போடுறேன். இது டேரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லி a அண்ட் b வேல்யூ கண்டுபிடிக்க வச்சுருவேன். பட் ஒரு வாட்டி கோஷன்ட் ஆஃப் எக்ஸ் மெத்தடும் தெரியணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரியா, சி என்ன பண்ணிட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டேன், ax + 3a + bx + 3b. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, 1 = x காமனாக எடுத்துட்டேன், a + b, இதுக்கும் x காமனாக எடுத்தால் a + b. மீதி என்ன இருக்குது, இந்த இடத்துல எக்ஸோட கோஷன் வந்து a + b. இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ்ன்ற வேல்யூவே கிடையாது. ஓகே, அப்போ எக்ஸோட கோஷன் என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும் கரெக்டாக. ஏன்னா எக்ஸ்ன்ற வேல்யூவே கிடையாதுன்னா 0 × x பண்ணால் தானே நமக்கு வந்து 0 ஆகும், எக்ஸ்ன்ற வேல்யூவே மறைஞ்சோம். அப்போ இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸோட கோஷன் கண்டிப்பாக 0வாக தான் இருக்கணும் கரெக்டாக. ஸோ 0 = a + bன்னு போட்டுட்டேன். அண்ட் ஈக்குவேட்டிங் த கான்ஸ்டன்ட், இந்த ரெண்டும் கான்ஸ்டன்ட், அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 கான்ஸ்டன்ட். ஸோ 1 = 3b - 3a பண்ணுறேன். ஓகே, அப்படி என்ன ஆகுது, 3b - 3a பண்ணுறேன். அப்போ என்னது, ஏவோட வேல்யூ -b, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு பியோட வேல்யூ 1/6 வருது, ஏவோட வேல்யூ வந்து -1/6 வருது. சரியா, a அண்ட் பியோட வேல்யூ தெரிஞ்சிச்சா. இப்போ a அண்ட் பியோட வேல்யூ கொண்டு போய் டேரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு தனித்தனியாக இன்டெகிரேஷன் எடுத்திங்கன்னா இந்த கொஸ்டின் இஸ் ஓவர். ஓகே, அதான் இங்கே பண்ணியிருக்கேன் நான். ஓகே, நீங்கள் அதை ஹோம்ஒர்க் பண்ணிவிடுங்க. சரியா, ஈஸி தானே, ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இந்த ஏயோட வேல்யூ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும், -1/6 / x - 3 இருக்குது. அதே மாதிரி பியோட வேல்யூ போட்டால் 1/6 / x - 3 இருக்குது. 1/6 1/6 காமன் எடுத்துருங்க. 1/x + 3 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். சரியா, டூ இட் யுவர் செல்ஃப். ஓகே, நான் இந்த 2 ஸ்டெப்பு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், இந்த மாதிரி தான். ஓகே, இங்கே எப்படி போட்டணும் அதே மாதிரி தான் வரப்போகுது, ஜஸ்ட் டூ இட் யுவர் செல்ஃப். சரியா, அடுத்த கொஷின் போடுங்க, தேர்ட் கொஷின். ஓகே, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான் இதுவும். கண்டிப்பாக பார்த்த உடனே சொல்லிட்டேன், ஏன், பிகாஸ்
எனக்கு ஃபேக்டர்ஸ் தனித்தனியாக தெரியுது. ஓகே, ஒரு வேளை எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் √2x² + 5x + 6லாம் வந்துச்சுன்னா என்னால் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ தான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட எக்ஸசைஸ் மெத்தடை போடுறோம், சரியா? பட் இப்போ எனக்கு அல்வா மாதிரி ஃபேக்டர்ஸ் தனியாக கிடைக்கும் போது நான் எதுக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் போயிட்டு கஷ்டப்பட்டு போடணும்? ஈஸியாக இந்த மெத்தட்லேயே போட்டுடலாம்ல. பட் இந்த எக்ஸசைஸே வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன்றனால நம்ம அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. ஓகே, இதை டேரெக்டாக சொன்னாக்கா ரொம்ப சப்புன்னு போடும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் கொடுக்குறேன், சரியா? ஓகே கைஸ், see here. இப்போ இதை எப்படி பிரித்து எழுத போகிறோம்? ரொம்ப ஈஸி. x - a, x - b, x - c இருக்குது. டேரெக்டாக a/x - 1, ஓகே, b/x - 2, c/x - 3, தட்ஸ் ஆல். ரொம்ப பெரிய கம்ப சூத்திரமே கிடையாது. ஓகே, ஜஸ்ட் a, b, c மட்டும்தான். மேலே இருக்கிறத பற்றி மறந்துடணும். ஓகே, மேலே இருக்கிறத பற்றி மறந்துடும். ஓகே, இதோட ரூல் எப்போ வரும்னாக்கா ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ வரும். ஓகே கைஸ், ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஆஸ் யூஷுவல் டினாமினேட்டர் டேர்மை வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள் ரெண்டு சைடும். ஓகே, x - 3, x - 2, x - 3 இந்த சைடும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த ஃபுல் டேர்மை அப்படியே இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த சைடு மல்டிப்ளை பண்ணால் இந்த சைடில் 3x - 1 மட்டும்தான் இருக்கும். ஆமாம், ரைட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3x - 1 மட்டும்தான் இருக்கும். இது அப்படியே நான் ரைட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளை பண்ணால் x - 1 x - 1 கேன்சல் அவுட் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது? இது ரெண்டு இருக்குது, x - 2 அண்ட் x - 3, சரியா? அதே மாதிரி இது கூட மல்டிப்ளை பண்ணால் x - 2 x - 2 கேன்சல், மீதி x - 1 and x - 3 இருக்குது. அண்ட் அதே மாதிரி இது கூட பண்ணனா x - 1 into x - 2 இருக்குது. ஓகே, சரி, இப்போ இந்த இடத்துல ஏஐபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். இந்த மெத்தடை நீங்கள் இதுக்கு முன்னாடியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், இப்பயும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தடா, ரொம்ப ஈஸி, சரியா? 2 நிமிஷத்தில் நான் போட்டு காமிக்கிறேன். இதை வந்து நம்ம கோஷன்ட்டில் போட்டோம்னா ரொம்ப லென்த்தியாக போகும். ஓகே, பட் இந்த மெத்தட் வந்து இதுக்கு ரொம்ப சூட்டபிள். எப்படின்னா, நல்லா இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். x - 2 இருக்குது, இங்கேயும் x - 2 இருக்குது. ஓகே, ஒருவேளை நான் x = 2ன்னு அசியூம் பண்ண என்ன ஆகும்? இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடுதா? x = 2 அசியூம் பண்ணாக்கா இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகும். ஏன்னா x - 2 0, அப்போ இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகும். ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஐ வில் கெட் சம் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் b. ஓகே, அப்போ அதையும் இதை ஈக்குவல் பண்ணால் பியோட வேல்யூ கிடச்சிடும். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகே, அதே மாதிரி இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ வேணுமா? ஏல என்ன இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, பட் 1 இல்லை. ஓகே, இஃப் ஐ எம் ஈக்குவேட்டிங் வித் x = 1, அப்போ என்ன ஆகும்? பியோட வேல்யூ கேன்சல் அவுட் ஆகும், சியோட வேல்யூ கேன்சல் அவுட் ஆகும். ஐ வில் கெட் ஏ. ஓகே, ரொம்ப ஈஸியாக போயிடுச்சுல. இது அப்பயே ஏன் சொல்லலைன்னு கேட்குறீங்களா? அப்போ சொல்லியிருந்தா இதை மட்டும் படிச்சிருப்பீங்க, அதை படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகே, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். என்னோட கான்செப்ட் இதுதான். அப்போ தான் இந்த மெத்தட் தெரியலனா அந்த மெத்தட் போட முடியும், அந்த மெத்தட் தெரியலனா இந்த மெத்தட் போட முடியும், சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், புட் x = 0. x = 0 போட்டால் 3x, அப்போ 3 into 0 வந்து 0 ஆகும். இந்த இடத்துல வெறும் -1 மட்டும் இருக்குது. ஓகே, இந்த டேர்ம் x = 0ன்னு வச்சு போட்டோன்னா, ஓ மை காட், இந்த இடத்துல x = 0ல் 2, சரியா? எழுதிக்கோங்க. இந்த இடத்துல 2, x = 2ன்னு வச்சு போட்டோன்னா என்ன ஆகுது? 3 2s are 6, சம்திங் இஸ் ராங். 1 minute, நான் இந்த கால்குலேஷன் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், லிசன் கேர்ஃபுல்லி, சரியா? இப்போதைக்கு இந்த ஸ்டெப் பார்க்காதீங்க, இதில் இந்த ஸ்டெப்பு நீங்களே போடுங்க, நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு x = 1ன்னு போடுவோம். x = 1ன்னு போட்டால் என்ன ஆகும்? 3 × 1 = 3. ஓகே, இந்த இடத்துல -1 இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 3 - 1 இங்கே இருக்குது. ஓகே, அண்ட் 1ன்னு போட்டாக்கா a × 1 - 2 × 1 - 3. ஓகே, இது பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல x = 1 போட்டால் 1 - 1 0, இந்த ஃபுல் டேர்ம் வந்து கேன்சல் அவுட் ஆகிடுது. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துலையும் 1 போட்டோம்னாக்கா x - 1 1 - 1 வந்து 0 ஆகிடுது, இந்த ஃபுல் டேர்ம் கேன்சல் அவுட் ஆகுது. ஸோ ரிமைனிங் என்ன? வெறுமனே இது மட்டும் தான். சரி, இதை சால்வ் பண்ணோம்னா 3 - 1 வந்து 2. ஓகே, 1 - 2 வந்து என்னது? -1. 1 - 3 வந்து -2. -1 into -2 is +2. ஓகே, ஸோ 2 = 2aன்னு வருது. ஸோ a = 1ன்னு வந்துடுச்சு. ஓகே, இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்? பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா பியில் வந்து 1 இருக்குது, 3 இருக்குது, x - 1 இருக்குது, x - 3 இருக்குது, x - 2 கிடையாது, கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. x = 2ன்னு போடுங்க. x = 2ன்னு போட்டோம்னா என்ன ஆகும்? 3 × 2 என்னது? 6. 6 - 1 வந்து 5. இந்த இடத்துல 5ன்னு வரும். ஓகே, அண்டு 2ன்னு வச்சு போடுறதுனால இந்த a டேர்ம் 0 ஆகிடும். ஓகே, x - 2 வந்து 0, இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அதே மாதிரி 2ன்னு வச்சு போட்டால் இந்த டேர்மும் 0 ஆகிடும். இந்த இடத்துல b = 2 - 1. ஓகே, 2 - 1 என்னது? 1. ஓகே, அதே மாதிரி x - 3, அதாவது 2 - 3 வந்து -1. ஓகே, ஸோ -b கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ வச்சு சால்வ் பண்ணுங்கள், பியோட வேல்யூ வந்து ஒன்று கிடைக்கும், சரியா?
இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சியோட வேல்யூ என்ன பண்ணணும், ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. சரியா, ஏவோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியும், ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க, ஏவோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியும். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் சி. ஓகே, இந்த ஸ்டெப்பில் நான் ஒரு சின்ன கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே, அதை மட்டும் கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா, ஆக மொத்தம் இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிளில், பார்த்த உடனே சொல்லிடலாம். ஏபிசியோட வேல்யூ பார்த்த உடனே சொல்லிடலாம். சரியா, சென்ஸ் உங்களுக்கு ஏபிசி வேல்யூ கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணணும், அடுத்து இந்த ஏபிசி வேல்யூ கொண்டு போயிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். இன்டெக்ரல் ஆஃப் ஏ வேல்யூ அங்கே போட்டுக்கணும், பி வேல்யூ இங்கே போட்டுக்கணும், சி வேல்யூ இங்கே போட்டுக்கணும். தனித்தனியாக இன்டெக்ரல் எடுத்திங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். சரியா, சி இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகே, ஒரு வாட்டி அந்த ஏபிசி வேல்யூ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் புக் ஆன்சர் கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ போட்டோம்னா log x minus 1 5 into log of x minus 2 4 into log of x minus 3. சரியா, இந்த கோஷன்டோட வேல்யூ நீங்கள் செக் பண்ணிவிட்டு புக் ஆன்சருக்கு படி நீங்கள் வந்து ஆன்சர் போட்டுக்கலாம். இந்த இடத்துல log a ப்ளஸ் log b. ஓகே, log a into log b போட்டுக்கலாம். அண்ட் log a ப்ளஸ் log b மைனஸ் இருக்குது. ஸோ log இது மைனஸ் டிவைடட் பை இது போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிடும். புரியுதா? ஸோ இந்த கொஷின் பார்ப்போம். இந்த கொஷினில் அந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிய வச்சுறேன் நான். சரியா, see here அதே மாதிரி டைப் கொஷின் தான். சரியா, எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட்லாம் அதை டவுட்டே கிடையாது. ஸோ ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3. கரெக்டாக, ஏ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3. அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னேன், மல்டிப்ளைங் போத் சைட் பை திஸ் ஃபுல் குவான்டிட்டி. ஓகே, அப்போ மல்டிப்ளை பண்ணாக்க இந்த இடத்துல வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் அவுட் ஆகிடுது, மீதி இருக்க 2. பி கூட மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆகிட்டு மீதி இருக்க 2. சி கூட பண்ணால் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 கேன்சல் ஆகிட்டு மீதி இருக்க 2. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ரொம்ப சிம்பிள். ஓகே, சி இதை கம்பேர் பண்ணுங்கள். ஏக்கு எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. ஓகே, பட் மீதி எதுக்குமே எக்ஸ் மைனஸ் என்னது 2 கிடையாது. ஓகே, ஸோ சி இந்த இடத்துல வந்து ஒரு வேளை நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சு போட்டேன்னா என்ன ஆகும், பி வந்து கேன்சல் ஆகிடுதா, அண்ட் அதே மாதிரி சியும் கேன்சல் ஆகிடுது. சரியா, ஸோ புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ என்ன ஆச்சு, 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் 2. ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 இஸ் மைனஸ் 1 அண்ட் எக்ஸ் மைனஸ் 3, அதாவது 1 மைனஸ் 3 வந்து மைனஸ் 2. ஸோ ஏ இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2. எக்ஸ் 1 மைனஸ் 1 வந்து 0. ஸோ இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடுது. 1 மைனஸ் 1 0. ஸோ இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடுது. சரியா, ஸோ அப்போ இது சால்வ் பண்ணோம்னாக்கா ஏ ஈக்குவல் டு என்னது 2. ஸோ 1/2. ஏ ஈக்குவல் டு 1/2 கிடச்சிருச்சு. இப்போ அகெயின் கம்பேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு வச்சு போட்டால் என்ன ஆகும், இந்த டேர்ம் கேன்சல் அவுட் ஆகிடுது, இந்த டேர்மும் கேன்சல் அவுட் ஆகிடுது. am I right or wrong? ஸோ என்ன பண்ணுங்கள், 2ன்னு வச்சு போட்டாலும் சரி 3ன்னு வச்சு போட்டாலும் சரி ஒரே. ஓகே, 3ன்னு வச்சு அஸ்யூம் பண்ணுவோம். ஸோ 3ன்னு வச்சு அஸ்யூம் பண்ணோம்னா என்னாச்சு, ஃபஸ்ட்டு இது கேன்சல் அவுட் ஆகிடும் அண்ட் பியோட டேர்மும் கேன்சல் அவுட் ஆகிடும், சின்னு கிடச்சிரும். சரியா, எப்படி போட்டாலும் ஒன்று தான், நீங்கள் எப்படி போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும். சரியா, ஸோ என்ன ஆகிடுச்சு, புட் எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 3 ஈக்குவல் டு இந்த ஃபுல் டேர்ம் கேன்சல், ஸோ 0. இந்த ஃபுல் டேர்ம் கேன்சல், ஸோ அகெயின் 0. அண்ட் இந்த இடத்துல 3ன்னு வச்சு போட்டோன்னாக்கா 3 மைனஸ் 1 இஸ் 2 அண்ட் 3 மைனஸ் 2 இஸ் 1. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 2c வரும். ஸோ 3/2ன்னு வரும். சியோட வேல்யூ வந்து 3/2. ஏவோட வேல்யூ தெரிஞ்சு, சியோட வேல்யூ தெரிஞ்சு, பியோட வேல்யூ வேணும். ஓகே, பியில் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. ஒரு வேளை எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டால் ஏ கேன்சல் அவுட் ஆகிடுது, பியும் சி கேன்சல் அவுட் ஆகிடுது. கரெக்டாக, ஸோ புட் எக்ஸ் ஈக்குவல் டு வாட் 2. ஓகே, போட்டிங்கன்னா அப்போ பியோட வேல்யூ வந்து -2 வரும். சரியா, அதோடு இது ஈஸியாக இருக்குல்ல, நான் ப்ரீவியஸாக சொல்லி கொடுத்ததும் உங்கள் இஷ்டம், நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு 2 மெத்தடுமே சொல்லி கொடுத்துட்டேன். எந்த மெத்தடில் வேணால் நீங்கள் போட்டுட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே, பட் அந்த லைக் பவர்ஸ் ஆஃப் எக்ஸை ஈக்குவேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு க்யூபில் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா, அதோட எக்ஸாம்பிளும் இருக்குது, நம்ம பார்ப்போம். சரி, இப்போதைக்கு ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சோமா, இதுதான் பெரிய வேலை ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் எல்லாமே சிம்பிள் தான். என்ன பண்ணணும், ஏயோட வேல்யூ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இன்டெகிரேட் பண்ணுங்கள். பியோட வேல்யூ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இன்டெகிரேட் பண்ணுங்கள். சியோட வேல்யூ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இன்டெகிரேட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல், ஓவர். ஓகே, சி நான் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டெகிரேட்டிங் திஸ் ஃபுல் ஃபங்க்ஷன் எப்படி, ஜஸ்ட் ஏயோட வேல்யூ 1/2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 டிஎக்ஸ் அண்ட் -2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 டிஎக்ஸ் அண்ட் 3/2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 dx. ஓகே, உங்களுக்கு இதை இன்டெகிரேட் பண்ண நான் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக, இப்போ நீங்கள் பார்த்த உடனே சொல்லலாம் 1/2 இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் -2 இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் வாட் 3/2 இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் 3. ஓகே, ஸோ லாகோட ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். சரியா கைஸ், சிம்பிள், ரொம்ப ஈஸி எக்ஸசைஸ், ரொம்ப 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 சிம்பிள் எக்ஸசைஸ். இந்த கொஷின் நீங்களே போட்டு ட்ரை பண்ணுங்கள். 2x = x² + 3x + 2. ஓகே, ஸோ இந்த கொஷினை பார்த்த உடனே
நிறைய பேருக்கு வந்து எப்படி நம்மளோட இந்த மெத்தடில் போட்டுடலான்னு தோணும். எது நம்மளோட கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் போட்டுடலான்னு தோணும். கரெக்டாக அதோட காம்ப்ளிகேட்டட் பார்ட் தான் இது. சரியா? பட் நம்ம அந்த விஷயத்தை லாங்காக போடுறதோட பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யோசித்து பார்ப்போமா? இதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் ஈஸி தானே எடுக்கிறது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x + 2ஓட ஃபேக்டர் என்னது? x + 2 1 x + 1 கரெக்டாக. ஸோ 2x + xன்னு வச்சு ஃபேக்டர் போனோம்னா 2 1s are 2. ஓகே, 2 + 1 is 3. ஸோ இதுக்கு ஃபேக்டர் வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, x² + 2x + x + 2. சரியா? அப்போ எக்ஸை காமன் எடுத்தால் x + 2 1 x + 1. அப்போ இந்த ஃபுல் டேர்மை ஓகே நம்ம இப்படி எழுதிக்கலாமா ரீஅரேஞ்ச் பண்ணி? 2x × x + 2 + x + 1. வென் நம்மளால் ஈஸியாக ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது எதுக்கு தேவையில்லாமல் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் லாங்காக போடணும்? ஓகே, புரியுதா? என்ன லாஜிக் புரியுதா? ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம சிம்பிளாக பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. 2x/x + 2 × x + 1 = a/x + 2. இல்லை நீங்கள் எப்படி வச்சு போட்டாலும் ஒன்று தான். a/x + 1ன்னு வச்சும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ப்ளஸ் b/x + 2. கிளியர்? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படியே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இது ஃபுல்லாக கேன்சல் அவுட் ஆகிட்டு மேலே 2x மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் இதுக்கப்புறம். ஸோ 2x மட்டும் இருக்குது = a × x + 2 + b × x + 1. ஓகே, இப்போ நீங்கள் லைக் பவர்ஸை வச்சு போட்டாலும் சரி, இல்லை வந்து டேரெக்டாக கேன்சல் அவுட் பண்ணி போடுற மாதிரி இருந்தாலும் சரி, a அண்ட் b வேல்யூ கிடைக்கும். ஜஸ்ட் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். சரியா? 5th கொஷின் நீங்கள் போடுங்க, போட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள். 6th கொஷின் பாருங்கள், இதில் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது. ஓகே, பார்த்த உடனே போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. பாருங்கள், இந்த இடத்துல x - 1² இருக்குது, கீழே வந்து x × 1 - 2x இருக்குது. கரெக்டாக? டெஃபினட்டாக இது ஒரு ஃபேக்டர் தான். ஓகே, அதில் டவுட் கிடையாது, இது ஃபேக்டர் தான். ஓகே, ஃபேக்டர்ஸ் தெரியுது கிளியராக. x + 0 அண்ட் 1 - 2xன்னு தெரியுது. ஓகே, பட் பிரச்சனை என்னென்னா இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் போடலாம், பட் கண்டிஷன் செக் பண்ணணும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்றதை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு, மேலே டிகிரி வந்து 2, கீழேயும் டிகிரி வந்து 2. ஓகே, இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனை டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஓகே, புரியுதா? ஸோ இந்த கொஷின் பார்த்துட்டேன். ஓகே, இப்போதைக்கு எனக்கு வந்து இது பார்ஷியல் ஃப்ராக்ஷனோட எக்ஸசைஸ்ன்னு தெரியாது. பட் இந்த கொஷின் பார்த்த உடனே எனக்கு வந்து 2 ஃபேக்டர் தனித்தனியாக தெரிஞ்சிடுச்சு. ஒன்று x + 0, இன்னொன்று 1 - 2x. ஓகே, ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு a/x + 0 அண்டு b/1 - 2x வச்சு பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் போட்டுடலான்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, பட் இன்னொரு விஷயத்தை செக் பண்ணணும், ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா, அதுக்கு டிகிரியை செக் பண்ணணும். நியூமரேட்டரில் என்ன டிகிரி இருக்குது, டினாமினேட்டரில் என்ன டிகிரி. ஸோ இந்த கேஸ் என்ன ஆகிடுச்சு, 2 வந்துடுச்சு, கீழேயும் 2 வந்துடுச்சு. ஸோ ரெண்டுமே வந்து என்ன ஆகிடுச்சுன்னா இம்ப்ராப்பர், அதாவது சேம் டிகிரி வந்ததுனால இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆகிடுச்சுன்னா ஒரு சின்ன ஸ்டெப்பு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் 9th படித்தது தான், டிவிஷன் பண்ணணும். ஓகே, பாலினாமியல் டிவிஷன் இதுக்கு பேர். ஓகே, ஒன்றும் இல்லை, மேலே இருக்கிறது 1 - x² அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 3/2ன்னு வச்சா என்ன பண்ணுவோம், 3 and 2 டிவைட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த டேர்மை இங்கே எழுதிக்கோங்க, 1 - x² அண்ட் கீழே இருக்க டினாமினேட்டரை நான் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டேன், x - 2x² எழுதிட்டேன். ஓகே, ஸோ இதை எப்படி டிவைட் பண்ணோன்னா ரொம்ப சிம்பிள்டா. ஓகே 1 minute, இதை வந்து நம்ம மாற்றி எழுதிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனை வந்து நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் மைனஸால். ஜஸ்ட் 1 - x² இருக்க பதிலாக x² - 1 வச்சுக்கிட்டேன். ஓகே, அப்போ தான் கொஞ்சம் எப்படி போட்டாலும் ஒன்று தான் வரப்போகுது, ஆன்சர் மாறப்போகிறது கிடையாது. சும்மா ஒரு சிம்பிளிசிட்டிக்காக x² - 1 / 2x² - xன்னு போட்டுட்டேன். சரியா? ஸோ பெரிய சேஞ்செலாம் எதுவும் இல்லை, இப்படி வச்சு போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்ன ஆகிடுச்சு, x² - 1 இங்கே வச்சுட்டேன், 2x² - xன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, இதை டிவைட் பண்ண தெரியல பயப்படாதீங்க, நான் அது கூட சொல்லித்தரேன். டோன்ட் வரி, 9th படித்த மறந்துருந்தாக்கா பிரச்சனையே இல்லை, ஒன்றும் இல்லைடா, ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. ஹியர் இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க, உள்ளே இருக்க டேர்மை மேலே எழுதிக்கோங்க, வெளியே இருக்க ஹையஸ்ட்டு அந்த ஃபுல் டேர்மை எடுத்துக்கோங்க. வெளியே என்ன இருக்க ஹையஸ்ட்டு 2x². ஓகே, மேலே இருக்க ஹையஸ்ட்டும் இங்கே இருக்க ஹையஸ்ட்டும் எடுங்க, டிவைட் பண்ணுங்கள், x² / 2x² பண்ணுங்கள். என்ன வருது, half வருதா? ஸோ அதுதான் வந்து உங்கள் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர். ஓகே, 1/2 வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஸோ என்ன பண்ணிட்டு 1/2 எடுத்துட்டேன். ஸோ 2x² × 1/2 பண்ணால் என்ன கிடைக்கும், x² கிடைக்கும். சிம்பிள், அவ்வளோதான். -x × 1/2 பண்ணோம்னா -x/2 கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ இதை சைன் சேஞ்ச் பண்ணால் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, 1 - 1 - 1/2 வந்து ஓகே +1/2வா? ஓகே, இது ப்ளஸ் ஆகுது. -1 + 1/2x வந்து
மைனஸ் ஓகே இது 1 இல்லை, ஓகே ஓகே கரெக்டு தான். சரி -1/2x அப்படியே கீழே வந்துடும், இந்த -1 அப்படியே இங்கே வந்துடும். ஓகே ஸோ இது சைன் சேஞ்ச் ஆகிடுச்சு, +1/2x. புரியுதா? இது என்ன பண்ணுன்னு புரிஞ்சா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதோட ஹையஸ்ட்டு கோஷன்ட்டு டிவைடட் பை இதோட ஹையஸ்ட் கோஷன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக x2 கேன்சல் ஆகிட்டு 1/2 மட்டும் இருக்கும். ஸோ 1/2 வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு x2 கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகே 2x² × 1/2 பண்ணனா x² மட்டும் இருக்குது. அண்ட் x × 1/2 பண்ணனாக்கா அகெயின் -1/2xன்னு இருக்கும். சரியா? வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது. ஸோ இதை 2 பார்ட்டாக நான் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். செகண்ட் பார்ட் வந்து அப்படியே இது கண்டினியூவேஷனாக இருக்கும். சரியா? ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். சரியா? ஸோ போட்டோன்னா என்னாச்சு, 1/2x - 1 வரும். சரியா? அவ்வளோதான், இதுதான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகே இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, ஓகே இந்த ஃபுல் டேர்மை நம்ம இப்போ எப்படி எழுதிக்கலாம்னா, இதை தான் நம்ம வந்து டிவைட் பண்ணோம். கரெக்டாக? இதை தான் நம்ம இப்படி வந்ததை டிவைட் பண்ணோம். இப்போ நம்ம இதை எப்படி எழுதணுன்னாக்கா, மேலே 1/2 இருக்குல்ல, 1/2 + ½ x - 1, ஓகே x/2 - 1 டிவைடட் பை 2x² - xன்னு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு 2ஆக பிரிஞ்சிச்சு. இப்போ இது வந்து கண்டிப்பாக ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். கீழே டிகிரி 2, மேலே டிகிரி 1. ஸோ இது வந்து கண்டிப்பாக ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். கரெக்டாக? ஸோ இதை நீங்கள் எல்சிஎம்னா எடுத்து போட்டிங்கனாக்கா 1/2 + x - 2 டிவைடட் பை 2 × 2x² - 1ன்னு வந்துடும். சரியா? ஸோ இப்போ இதை தனியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், இதை தனியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்படி பண்ணோம்னா என்ன வரும், இன்டெகிரேட்டிங் ½ dx, ஓகே ப்ளஸ் ½ ஆஃப் இந்த ½ வெளியே எடுத்துட்டேன், x - 2 × x × 2x - 1 dx. ஓகே ஸோ இப்போ இது கொஞ்சம் லென்த்தியாக போகும், ஏன்னா இது இன்டெகிரேஷன், இது தனியாக ஒரு இன்டெகிரேஷன் பண்ணோம். ஆக்சுவலாக இது இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி. கரெக்டாக? ½ வெளியே வந்துடும். இன்டெகிரேட்டிங் 1 dx வந்து வெறும் x. ஓகே அதே மாதிரி இந்த இடத்துல இதை வந்து என்ன பண்ணணும், இதை பார்த்த உடனே அகெயின் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இங்கே. ஓகே ஸோ I2 எப்படி நான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், I1 I2 இருக்குது, நான் I2 மட்டும் எடுத்திருக்கேன். x - 2 டிவைட் பை x × 2x - 1 வேணும். சரியா? இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், a டிவைடட் பை x ப்ளஸ் b டிவைடட் பை 2x - 1 எழுதிக்கலாம். கரெக்டாக? ஸோ மல்டிப்ளைங் போத் சைட் பை x × 2x - 1 பண்ணனா இந்த இடத்துல வெறும் x - 2 மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு a, இதுவும் பண்ணோம்னா x கேன்சல், a × 2x - 1 ப்ளஸ் இதுவும் பண்ணால் 2x - 1 கேன்சல் ஆகிடும், வெறும் bx. கரெக்டாக? ஸோ இப்போ பாருங்கள், ஈக்குவேட்டிங் பண்ணோம்னா பவர்ஸை வச்சு நீங்கள் ஈக்குவேட் பண்ணாலும் சரி, எப்படி வச்சு போட்டாலும் சரி, ஆன்சர் ஒன்றா தான் வரப்போகுது. ஓகே இந்த இடத்துல சின்ஸ் நான் வந்து ஓகே இந்த இடத்துல வந்து நமக்கு யூஸ் ஆகாது. ஓகே ஐதர் நீங்கள் வந்து x = 1ன்னு ஒன்று வச்சு போட்டுக்கலாம், x = 2ன்னு வச்சு ஒரு ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், அப்படி கூட நீங்கள் போடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இல்லை x = 1ன்னு வச்சு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வாங்க, அடுத்து x = 2ன்னு வச்சு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் அந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா ab வேல்யூ கிடச்சிரும். ஓகே நான் வந்து ஆஸ் யூஷுவல் கோஷன்ட் ஆஃப் x மட்டும் ஈக்குவேட் பண்ணுறேன். x ஈக்குவேட் பண்ணால் 2a + b = 1. ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி வந்து கோஷன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஈக்குவேட் பண்ணால் -2 = என்னோட -a, அப்போ a = 2 வந்துச்சு, b = -3 வந்துச்சு. ஓகே சி இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. x = ஏதாச்சும் 2 வேல்யூ வச்சு அசியூம் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம், அது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்டு கோஷன் மெத்தட். தேர்ட் வந்து நான் சொன்ன மாதிரி டேரெக்டாக பார்த்த உடனே இது கேன்சல் பண்ணுன்றல அந்த மெத்தட். ஓகே ஸோ 3 மெத்தடில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ a and b வேல்யூ கிடச்சிருச்சு, ஜஸ்ட் கோ அண்ட் சப்ஸ்டிடியூட் இன் த ஃபர்ஸ்ட் I2. ஸோ ½ ஆல்ரெடி வெளியே இருக்குது, a by x, ஸோ ஏக்கு பதிலாக 2 போட்டுக்கிறேன் dx ப்ளஸ் b by 2x - 1, ஸோ b = -3, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே ஸோ அவ்வளோதான். இப்போ இதை சால்வ் பண்ணுறது ஈஸி தானே. ஸோ என்ன ஆகிடுச்சு, சால்வ் பண்ணாக்கா 1/x இன்டெகிரேட் பண்ணாக்கா log x அண்ட் 2x - 1 இன்டெகிரேட் பண்ணாக்கா log of 2x - 1. மறந்துடாதீங்க, உள்ளே இருக்க 2வும் பார்க்கணும். எக்ஸுக்கு கோஷன்ட் இருக்குல்ல, அந்த கோஷன்ட்டும் மறந்துடாதீங்க, டிவைடட் பை 2 வந்துடும். சரியா? ஸோ ஃபைனலாக உங்கள் ஆன்சர் பண்ணோம் log x டிவைடட் பை 3/4. ஓகே நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன், இந்த ½ உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். log x minus 3/4. ஓகே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, ஸோ 3/4 இன்ட்டு log of 2x - 1 இன்ட்டு ப்ளஸ் c. ஓகே ஆல்ரெடி I1 நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களா. ஸோ ஃபைனலாக இன்டெகிரேட்டிங் திஸ் x/2, I1ஓட வேல்யூ x/2 ப்ளஸ் நீங்கள் இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ. ஓகே சிம்பிளாக ஒரு 10 கொஷின் போட்டுடலாம், அதுக்கப்புறம் நான் செகண்ட் பார்ட் போடுறேன். சரியா? ஓகே எனக்கு தொண்டை தனியாக வற்றி போச்சு. ஓகே see here 7th question. அகெயின் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன், ஒரு வேளை நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் டெல் மீ ஹவ் இஸ் த வீடியோ. சரியா? ஏன்னா லைவாக எடுத்துகிட்ருக்கேன். ஓகே ஸோ அதோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும், 40-45 மினிட்ஸாக கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு ரிவ்யூஸ் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ 7th கொஷின் நீங்களே போடுங்க, 7th and 8th நீங்களே போடுங்க, நான் ஹிண்ட் கொடுக்குறேன். ஓகே இது எப்படி இருக்குன்னா x டிவைடட் பை x² + 1 இன்ட்டு x - 1 இருக்குது. ஓகே ஸோ எப்போ இந்த ஃபார்மில் தெரியுதோ
ஓகே, எப்போ இந்த ஃபார்மில் தெரியுதோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 வரும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு கொஷின் வரும் நமக்கு. ஓகே, நான் அப்போ அதை சால்வ் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் see whether you can do it. ஓகே, உங்களால் போட முடியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே சிம்பிள் தான். இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். கேன்சல் ஆகாதெல்லாம் கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் ஆகாதது தான் வச்சுக்கோங்க. ஏபி வேல்யூ கண்டுபிடிங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் கொண்டு வாங்க. சரியா? இந்த கொஷின் பாருங்கள். எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. ஓகே, ஆல்ரெடி நான் வந்து இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்தேன், அந்த ஃபார்முலா ஷீட்லேயே கொடுத்தேன். நான் இந்த மாதிரி ஃபார்முலா இருந்துச்சா என்ன பண்ணும், a divided by x minus 1 ஒரு வாட்டி போடுங்க, அகெயின் b divided by x minus 1 ஹோல் ஸ்கொயர் போடுங்க, அண்ட் c divided by x plus 2. சிம்பிளாக எதுக்கு ஸ்கொயர் இருக்கோ அது சிம்பிளாக ஒரு வாட்டி பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணி ஒரு வாட்டி பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கட்டும். ஓகே, ஸோ இது ரெண்டும் நீங்கள் ஹோம்ஒர்க்கில் போடுங்க. போட்டுட்டு எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ நோ யாருமே கமெண்ட்டில் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் சும்மா சொல்லிக்கிறேன் நானே. ஓகே கைஸ் ஓகே, இந்த கொஷின் நீங்கள் போட்டிங்களா, நான் சொல்யூஷன் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். see here, என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஃபேக்டர் என்ன, எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. சரியா? ஸோ என்ன பண்ண, ரெண்டு சைடும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படி மல்டிப்ளை பண்ண என்னாகும், இந்த சைடில் எனக்கு வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக? ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணால் a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 2 ரிமைனிங், அண்ட் b இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 மட்டும் பாக்கி இருக்கும், அண்ட் c இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பாக்கி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாக்கி இருக்கும். கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்த உடனே சொல்லுங்கள், இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்குல்ல. ஸோ கோஷன்ட் வேணால் நம்ம வேறு மெத்தடில் போடுவோம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, பட் இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 2 கிடையாது. ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கள், லெட் அஸ் அஸ்யூம் எக்ஸ் ஈக்குவல் டு -2. எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்னு வச்சாக்கா இந்த ஃபுல் டேர்ம் கேன்சல் அவுட் ஆகும், இந்த ஃபுல் டேர்மும் கேன்சல் அவுட் ஆகிடுது. -2, அதாவது இந்த இடத்துல -2 ஈக்குவல் டு c இன்ட்டு -2 -1 ஹோல் ஸ்கொயர். ஓகே, அதாவது 3 ஸ்கொயர் வரும், அப்போ 9cன்னு வரும். அப்போ சியோட வேல்யூ என்ன வந்துச்சு, -2 டிவைடட் பை 9. இது வந்து சியோட வேல்யூ. இப்போ அடுத்து பாருங்கள், சியில் வந்து 1 இருக்குது அண்ட் ஏலையும் 1 இருக்குது. இஃப் ஐ அஸ்யூம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 என்ன ஆகும், இந்த டேர்ம் கேன்சல் அவுட் ஆகிடும், இந்த டேர்மும் கேன்சல் அவுட் ஆகிடும், ரிமைனிங் இது மட்டும் இருக்கும். சரியா? ஸோ ஈக்குவேட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சு போட்டால் 1 ஈக்குவல் டு 3b ப்ளஸ் 0. ஓகே, ஸோ b ஈக்குவல் டு என்ன வரும், 1/3ன்னு வரும். ஓகே, புட் த வேல்யூ ஆஃப் c அண்ட் b அண்ட் கெட் ஓகே எக்ஸ் ஈக்குவல் டு 0. என்ன பண்ணுங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 0 வச்சுக்கோங்க, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ தெரியும், சியோட வேல்யூ தெரியும், எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூவும் கிடச்சிரும். ஓகே, ஜஸ்ட் டூ இட். ஏவோட வேல்யூ வந்து 2/9 வரும். சரியா? 2/9 வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான். ஓகே, போய் டேரெக்டாக இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க. ஓகே, ஏபிசி மூணுத்துக்கும் வேல்யூ இருக்குல்ல, ஏபிசி மூணுத்துக்கும் வேல்யூ இருக்குது. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணுங்கள். கைஸ், நான் இன்டெகிரேட் ஏன் பண்ணேன்னா எல்லாமே பண்ணியிருக்கோம். இன்டெகிரேஷன் ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் கரெக்டாக எல்லாமே ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக இன்டெகிரேட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும். சரியா? போட்டுட்டு ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், 9th கொஷன்லேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். சரியா? 9th கொஷன்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் இது எப்படியோ இன்னொரு 40 மினிட்ஸ்க்கு வீடியோ போகும் போல். ஓகே, 9th கொஷன் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? அடுத்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு அடுத்த உடனே அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் வந்து இந்த லெசன் இன்றைக்கே முடிக்க முடியும். ஓகே கைஸ், முடிச்சுக்கிறேன். இப்போ அடுத்து கண்டினியூ பண்ண போகிறீங்க. மெனி ஆஃப் யூ இதை உடனே பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், நாளைக்கு தான் பண்ண போகிறீங்க. ஓகே, இருந்தாலும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன், இன்றைக்கே இந்த வீடியோ பார்த்துருங்க. இந்த 2 வீடியோவும் சீரீஸ் மாதிரி உடனே பார்த்து முடிச்சிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. சரியா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.